நித்யானந்தா தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கைலாசா எங்கு இருக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை நீராண்மை செய்தியாளர் கருணாகரன், வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது மதுரை ஆதீன மடத்தின் மடாதிபதியாக 292வது ஆதீனமாக அருணகிரிநாதர் உயிரோடு இருந்த பொழுது நித்யானந்தாவை அவருக்கு அடுத்து இளைய மடாதிபதியாக 293வது மடாதிபதியாக நியமித்திருந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட சச்சரவில் நித்யானந்தா மடாதிபதியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் தற்பொழுது 293வது மடாதிபதியாக தேசிக பிரம்மாச்சாரியார் உள்ளார். இந்த சூழலில் நித்யானந்தா நான் ஒரு பக்தனாக மதுரை ஆதீன மடத்திற்கு நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த 2 பேர் கொண்ட அமர்வு அவர் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் மதியகிலிட் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இது கடந்த 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. தற்பொழுது நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா எங்கு உள்ளது, அங்கு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா ஏதும் உள்ளதா, மேலும் நீங்கள் அங்கு சென்று வந்துள்ளீர்களா என்று பல சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்பினார். அதற்கு நித்யானந்தாவின் சார்பில் ஆஜரான அவரது சீடர் அர்ச்சனா என்பவர் நான் சென்று வரவில்லை, ஆனால் ஆஸ்திரேலியாவின் அருகே உள்ள ஒரு தீவு சொந்தமான ஒரு நாடாக அந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா என்பது உள்ளது. ஐநா சபை அதை அங்கீகரித்துள்ளது. அதற்கு பாஸ்போர்ட் விசா வழங்கப்பட்டு வருகிறது. எனது நண்பர்கள் சென்று வந்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் நித்யானந்தா சார்பில் புதிய வழக்கறிஞரை நியமிப்பதற்கு அனுமதி வழங்கி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.